கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆம், தேவன் நம்மை நடத்த, நம் வாழ்க்கையில் கடந்து வர மிகவும் பிரியப்படுகிற பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தேவன் நம்மோடு கூட நடந்து வர வாஞ்சிக்கின்றார். நம் பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். குறிப்பாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு நடந்து வர நம்மை முழுமையை ஒப்புக் கொடுப்போம். தடைகளை நீக்க தேவன் விரும்புகிறார். தடைகளை நீக்க கர்த்தர் கடந்து வரும்போது தடைகள் நீக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வனாந்தரமான பாதையிலே ஆண்டவர் மோசேக்கு முன்பாக கடந்து வந்தபோது செங்கடல் அந்த ஜனங்களுக்காக திறக்கப்பட்டதாக, வனாந்து நடப்பது போல, வெட்டாந்தை நடப்பது போல அவர்கள் அந்த கடலுக்குள்ளாய் நடந்து போனதாய் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு ஒரு குழப்பம், ஒரு வனாந்தரம் போல சோதனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நடந்து வர, தேவன் நம் வாழ்க்கையில் முன் செல்ல நம் மனதார தேவனை அழைக்க வேண்டும். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருப்பதினாலே நாம் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த மாதம் தடைகளை உடைக்கும்படியாக, பல மாதமாக சொல்ல போனால் பல வருஷமாய் தடை இருக்கிறது, இந்த தடையெல்லாம் உடைக்க இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் நடந்து போனது போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தேவன் உங்களுக்கு முன்பாக நடந்து போக விரும்புகிறார். நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பாதையும் தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தடைகளை உடைத்து இந்த குறிப்பிட்ட மாதத்திலே நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார். காரணம், நம் தேவன் அதிசயமானவர், அற்புதம் செய்கிறவர். அதனால் இன்றைக்கு தடையை நீக்க நாம் தேவனை அழைப்போம். நம் வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் நம்மை அனுமதிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரியில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரியில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று பரிப்போம். தேவனை முன்பாக அழைத்து ஆர்ப்பரித்து நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கிற தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீர் முன்பாக வரும்போது அவையெல்லாம் நீக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டபடியினாலே உம்மை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம். இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையை நீர் தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்ய பல மாதமாக, பல வருஷமாய் காத்திருந்த எங்களுடைய காத்திருப்புக்கு, எங்கள் கண்ணீருக்கு, எங்கள் வேதனைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம். நீ முன் செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.